இப்போ அவனுக்கு என்ன ஈஸியாக இருக்கலாம், பேரும் பதவியும் புகழும் தானாக வரும்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அது நிலைக்காது. எவ்வளோ நாள் அடி வாங்குறோமோ அவ்வளோ உயர்ந்து உயர்ந்து போயிட்டே இருப்போம். இன்னைக்கு நான் அடிப்போம், திருப்பி அடிக்க இன்னொருத்தன் இருப்பான். இன்னைக்கு நான் அடி வாங்குவேன், திருப்பி உன்ன அடிக்க ஒருத்தன் இருப்பான். இப்படிதான் மாற்றம். இருந்த கோபத்துக்கு அடிக்கணும்னு நினைப்போம், ஆனால் குடும்ப சூழ்நிலைக்கு அமைதியாயிடுவோம். இருந்த கோபத்துக்கு திட்டலாம்னு நினைப்போம், ஆனால் குடும்ப சூழ்நிலைக்கு அமைதியாயிடும். இப்படிதான் ஒன் பை ஒன்னா எல்லாத்துக்கும் அமைதி காத்துட்டே போயிட்டு இருக்க சூழ்நிலை உருவாது. எல்லாருக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான், எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை தான், பணம் மட்டும்தான். பணம் மட்டும்தான் எய்ம் பண்ணி போராடுற சூழ்நிலை உருவாகி போச்சு. மனைவி பிள்ளைகள் கஷ்டம், இன்பம் துயரம், இப்படி ஒன் பை ஒன்னா பிரச்சனை மேல பிரச்சனையே வந்துட்டு இருக்கு. எவ்வளவுதான் போராடி எவ்வளவுதான் சமாளிப்போம்னு பார்த்தாலும் அதுக்கான காலம் சூழ்நிலை நமக்கு மாற மாட்டேங்குது. இந்த விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு எம்ப்ளாயி ஒரு கான்ட்ராக்டால அசால்ட்டா திட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களை நம்ம டைரக்டா கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு மேல இருக்காங்க அவங்க, நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம். அதே போல அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டாப்பை திட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே யாரு இருக்காங்களோ அவங்க தான் திட்ட முடியும். அப்படியே திட்டுற சூழ்நிலை வந்து அவன் திருப்பி கேள்வி கேட்டா அவங்களுக்கு அசிங்கமாயிடும். அப்படிதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறும். அவங்களுக்கு புரிதல் இல்லாம தான்